Hi friends, இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி ஹியூமன் பாடி அதோட மெயின் ஃபங்க்ஷன் அண்ட் ரோல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஹியூமன் பாடி வந்து ஃபேண்டாஸ்டிக்கான காம்ப்ளெக்ஸ் மிஷின். இது காம்ப்ளிகேட்டட் மிஷின் கூட சொல்லலாம். இது வந்து 206 போன்ஸு, 650 மசில்ஸ், 75 ட்ரில்லியன்ஸ் பார்ட்ஸ் இருக்கனால இது மொத்தமாக சேர்த்து எனக்கு செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ஆப்ஜெக்டை விட இந்த ஹியூமன் பாடி சயின்டிஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது படிக்கும்போது இது அதிகமான நிறைய டீட்டெயில்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதனால் இது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இதில் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ பாடி பேசிக்ஸ். இந்த ஹியூமன் பாடி வந்து ஃபேண்டாஸ்டிக்கான காம்ப்ளிகேட்டட் மிஷின்ஸ். அது வந்து நிறைய பார்ட்ஸ், டிஃப்ரெண்ட் மில்லியன்ஸ் பார்ட்ஸ் இருக்குது. அது மொத்தமாக டைட்லி பேக் பண்ணி ஸ்கின்னோட பெனித்னா ஆழமாக ஸ்கின்னுக்குள்ளே இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் இந்த ஹியூமன் பாடியை பற்றி நம்ம படிக்கணுன்னா நம்ம ரொம்ப ஆழமாக போகணும். நம்ம எப்படி வாழுறோம், நம்ம எப்படி ப்ரீத் பண்ணுறோம், எப்படி நம்ம திங்க் பண்ணுறோம், இதெல்லாம் இதில் மூலியமாக பார்க்கலாம். இப்போ நம்ம பாடி சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். பாடி சிஸ்டம், த ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம பாடியில் ஒரு குரூப், ஒரு ஆர்கன் இருக்கிற இடம்லாம் ஆர்கனைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்கனைஸ்ட் இன்ட்டு குரூப்பாக மாற்றிட்டு இந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குரூப் பேர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச் சிஸ்டமும் ஒவ்வொரு ஜாப் இருக்கும். அது என்ன ஜாப் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன ரோல்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பிரேக் பண்ணி காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது சிம்பிளாக மாற்றி நியூட்ரிஷனை பாடி அப்சர்வ் பண்ணி, இது ஒரு ரோல். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா நம்ம உடம்புல போன நியூட்ரிஷன் வந்து அதர் வைட்டல் கெமிக்கல்ஸையும் சேர்த்து நம்ம பாடி மொத்த பார்ட்ஸுக்கும் அனுப்பும். இதுதான் மெயின் ரோல். இப்போ இன்னும் 9 சிஸ்டம் இருக்கிற ரோல்ஸை பற்றி பார்க்கலாம். நர்வஸ் சிஸ்டம்னா the system allows your body to react with speed. அப்படின்னா நம்ம இந்த சிஸ்டம் வந்து நம்ம பாடியை சீக்கிரமாக ரியாக்ட் பண்ண வைக்கும். எப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க, பர்த்டே ஃபங்க்ஷன், உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ரியாக்ஷன், உடம்புல ரியாக்ஷன், ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பு வருது. அந்த சிரிப்பு எப்படி வருதுன்னா அந்த ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லையா, நீங்கள் கொடுக்குற அந்த சர்ப்ரைஸுக்கே ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லையா. அது எப்படி பண்ணுறாங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் மூலியமாக தான் பண்ணுறாங்க. இது வந்து thousands of nerves, நம்ம உடம்புல 1000 கணக்கான நரம்புகள் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் பாஸ் பண்ணும், பாடியிலேருந்து பிரெயினுக்கு பாஸ் பண்ணும். சில என்னென்ன நர்வஸ் சிக்னல்ஸ் பாஸ் பண்ணுதுன்னா சென்ஸ் ஆர்கன் மூலியமாக நர்வ் சிக்னல் பாஸ் பண்ணும், மசில்ஸ் மூலியமாக நர்வ் சிக்னல் பாஸ் பண்ணும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா ஆல் பாடி செல்ஸ் நீட் அ சப்ளை ஆஃப் லைஃப் கிவிங் ஆக்சிஜன். ஒரு ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுக்கு தேவை ஆக்சிஜன். இது வந்து முக்கியம், எல்லா பாடி செல்ஸுக்குமே ரொம்ப முக்கியமானது. இது ஏர்லேருந்து வரணும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஜாப் என்னன்னா ஆக்சிஜனை பிளட்டுக்கு பாஸ் பண்ணும். இது வந்து இதோட ஜாப் என்னன்னு நம்ம பார்த்தோம். இதோட மெயின் ஆர்கன் என்னென்னா லங்ஸ். இது வந்து ஏரை சக் பண்ணி நம்ம ப்ரீத் பண்ணும்போது ஏரை சங்க் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க, ஒரு ஸ்ட்ரா இருக்குன்னா ஸ்ட்ராவில் ஜூஸை உரிறீங்க பார்த்தியா, அந்த மாதிரி நம்ம சுவாசிக்கும் போது மூச்சை உள்ளே இழுக்கிற போது ஸ்ட்ரா உள்ளே இழுக்கிற மாதிரி மூச்சை உள்ளே இழுத்து பாருங்கள். அப்போ அந்த லங்ஸ் என்ன பண்ணும், அந்த ஏர் என்ன பண்ணும், சக் பண்ணும் லங்ஸு. அதுதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா the heart blood network of blood vessels make up the சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்ன இருக்கும், ஹார்ட்டு, பிளட்டு, நெட்வொர்க் ஆஃப் பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கணும். இது வந்து வைட்டல் சப்ளைஸ். இதில் இன்னொன்று ஜாப் என்னென்னா வைட்டல் சப்ளைஸ், ஆக்சிஜன், ஃபுட் மாலிகுல்ஸில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் இது எல்லாமே என்ன பண்ணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இது இன்னொன்று என்னென்னா பிளட்டு வந்து எதனா வேஸ்ட் கெமிக்கல் இருந்தால் அதை வெளியேற்றத்துக்கு பிளட்டு தான் கேரி பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.